வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 10th ஐஎன்எம்ல 10வது யூனிட் முக்கியமான வினாக்கள். டெஸ்ட் 2 இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார்? ஆப்ஷன் ஏ சரோஜினி, ஆப்ஷன் பி ருக்மணி, ஆப்ஷன் சி லட்சுமி செகன், ஆப்ஷன் டி முத்துலட்சுமி. இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார்? ஆன்சர் டி முத்துலட்சுமி அம்மையார். 2வது கொஸ்டின், பெரியார் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த ஆண்டு எப்பொழுது? ஆப்ஷன் ஏ 1918, ஆப்ஷன் பி 1919, ஆப்ஷன் சி 1917, ஆப்ஷன் டி 1920. பெரியார் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த ஆண்டு 1917. 3வது கொஸ்டின், மதராஸ் ஐக்கிய கழகம் எனும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ நடேசனார், ஆப்ஷன் பி தியாகராசர், ஆப்ஷன் சி சுப்பையா, ஆப்ஷன் டி பனகலரசர். ஆன்சர் நடேசனார். ஆப்ஷன் ஏ நடேசனார். 4வது கொஸ்டின், சித்தாந்த தீபிகா என்னும் பத்திரிகையில் பணிபுரிந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ பெரியார், ஆப்ஷன் பி மறைமலை அடிகள், ஆப்ஷன் சி வள்ளலார், ஆப்ஷன் டி உவேசா. சித்தாந்த தீபிகா என்னும் பத்திரிகையில் பணிபுரிந்தவர் யார்னா ஆப்ஷன் பி மறைமலை அடிகள். 5வது கொஸ்டின், தமிழிசை வரலாறு குறித்த நூல்களை வெளியிட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ சி வை தாமோதரனார், ஆப்ஷன் பி மறைமலை அடிகள், ஆப்ஷன் சி பரிதிமார் கலைஞர், ஆப்ஷன் டி ஆபிரகாம் லிங்கர். ஆப்ஷன் டி ஆபிரகாம் பண்டிதர். தமிழிசை வரலாறு குறித்த நூல்களை வெளியிட்டவர் யார்னா ஆன்சர் டி ஆபிரகாம் பண்டிதர். உவேசா மணிமேகலை என்னும் காப்பியத்தை பதிப்பித்த ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1894, ஆப்ஷன் பி 1898, ஆப்ஷன் சி 1904, ஆப்ஷன் டி 1889. உவேசா மணிமேகலை என்னும் காப்பியத்தை பதிப்பித்த ஆண்டு ஆன்சர் பி 1898. 7வது கொஸ்டின், சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ உவேசா, ஆப்ஷன் பி திருவிக, ஆப்ஷன் சி பெரியார், ஆப்ஷன் டி நடேசன். சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதியவர் என ஆன்சர் சி பெரியார். நீதி கட்சியின் தலைவராக பெரியாரை தேர்ந்தெடுத்த ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1934, ஆப்ஷன் பி 1925, ஆப்ஷன் சி 1938, ஆப்ஷன் டி 1939. நீதி கட்சியின் தலைவராக பெரியாரை தேர்ந்தெடுத்த ஆண்டு ஆன்சர் சி 1938. 9வது கொஸ்டின், ஆதி திராவிட மகாஜன சபை எனும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ எம்.சி. ராஜா, ஆப்ஷன் பி இரட்டைமலை சீனிவாசன், ஆப்ஷன் சி நடேசனார், ஆப்ஷன் டி டி.எம். நாயனார். ஆதி திராவிட மகாஜன சபை எனும் அமைப்பை உருவாக்கியவர் யார்னா இரட்டைமலை சீனிவாசன். 10வது கொஸ்டின், தொழிலாளன் என்ற பத்திரிகை வெளியிட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ பெரியார், ஆப்ஷன் பி சிங்காரவேலர், ஆப்ஷன் சி மறைமலை அடிகள், ஆப்ஷன் டி திருவிக. தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் யார்னா சிங்காரவேலர். ஆப்ஷன் பி. 11வது கொஸ்டின், அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ எம்.சி. ராஜா, ஆப்ஷன் பி இரட்டைமலை சீனிவாசன், ஆப்ஷன் சி நடேசனார், ஆப்ஷன் டி டி.எம். நாயர். அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார்னா ஆன்சர் எம்.சி. ராஜா ஏ. 12வது கொஸ்டின், இந்திய பெண்கள் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1917, ஆப்ஷன் பி 1927, ஆப்ஷன் சி 1937, ஆப்ஷன் டி 1907. இந்திய பெண்கள் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1917. 13வது கொஸ்டின், சங்கீத வித்யா மகாஜன சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் ஏ சிங்காரவேலர், ஆப்ஷன் பி எம்.சி. ராஜா, ஆப்ஷன் சி ஆபிரகாம் பண்டிதர், ஆப்ஷன் டி பெரியார். சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார்னா ஆபிரகாம் பண்டிதர். ஆன்சர் சி. 14வது கொஸ்டின், அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம்? ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி லாகூர், ஆப்ஷன் சி பம்பாய், ஆப்ஷன் டி டெல்லி. அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எதுனா பம்பாய். ஆன்சர் சி. பூனா ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1930, ஆப்ஷன் பி 1929, ஆப்ஷன் சி 1932, ஆப்ஷன் டி 1933. பூனா ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 1932. ஆன்சர் சி.
குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ பெரியார், ஆப்ஷன் பி ராஜாஜி, ஆப்ஷன் சி அம்பேத்கர், ஆப்ஷன் டி காமராஜர். குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா ஆப்ஷன் பி ராஜாஜி. 17வது கொஸ்டின், இந்து சமய அறநிலைய சட்டத்தை நீதி கட்சி இயற்றிய ஆண்டு எதுனா? இந்து சமய அறநிலைய சட்டத்தை நீதி கட்சி இயற்றிய ஆண்டு வந்து ஆப்ஷன் ஏ 1921, ஆப்ஷன் பி 1923, ஆப்ஷன் சி 1926, ஆப்ஷன் டி 1930. இந்து சமய அறநிலைய சட்டத்தை நீதி கட்சி இயற்றிய ஆண்டு வந்து ஆன்சர் சி 1926. தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ திருவிக, ஆப்ஷன் பி பெரியார், ஆப்ஷன் சி நீலாம்பிகை, ஆப்ஷன் டி மறைமலை அடிகள். தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கியவர் யார்னா ஆன்சர் டி மறைமலை அடிகள். 19வது கொஸ்டின், 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார்? ஆப்ஷன் ஏ திருவிக, ஆப்ஷன் பி பெரியார், ஆப்ஷன் சி நீலாம்பிகை, ஆப்ஷன் டி பரிதிமார் கலைஞர். 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். ஆன்சர் டி. 20வது கொஸ்டின், தமிழின் தொன்மையை நிலைநாட்டியவர் யார்? ஆப்ஷன் ஏ கால்டுவெல், ஆப்ஷன் பி எஃப்.டபிள்யூ. எல்லிஸ், ஆப்ஷன் சி பரிதிமார் கலைஞர், ஆப்ஷன் டி உவேசா. தமிழின் தொன்மையை நிலைநாட்டியவர் யாரா? கால்டுவெல். ஆன்சர் ஏ. 20க்கு 20 யார் மார்க் எடுத்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தமிழாதிபதியா டிஎன்பிஎஸ்சி.